சிவாய! இந்த பதிவ பார்க்க வந்த எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நீங்க எந்த சூழ்நிலையில இப்ப இருக்கீங்க? எந்த மன வலியில இருந்தா இந்த வீடியோவ பார்க்க வந்திருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். நாம இறந்த பிறகு ஒரு கைப்பிடி மண்ண கூட நம்ம கொண்டு போறதில்ல. நம்ம இறந்த பிறகு நமக்கு பிடிச்சவங்க நமக்காக வருத்தப்படுவாங்க. நம்மளோட ஃபோட்டோ வீட்ல மாட்டி வைப்பாங்க. அத தவிர்த்து ஒரு 1 வருஷம், 2 வருஷம் நமக்காக வருத்தப்படுவாங்க. அப்புறம் அவங்க வேலைய அவங்க பார்த்து தானே ஆகணும். நம்மளோட ஃபோட்டோ கூட 1 தலைமுறை, 2 தலைமுறைக்கு இருக்கும். அதுக்கு தாண்டி போனா நம்ம இருந்ததுக்கான அடையாளமே இருக்காதுங்க. அதே தான் நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களுக்கும் அதே விதிதான். அப்படி இந்த மனித உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்து போன பிறகு நம்ம அடிச்சுவடே மறைஞ்சு போகிறப்போ, நம்மள பத்தி என்ன பேசுறாங்க? அதனால என்ன நடக்கும்ன்றத பத்தி கவலைப்படுறதுல எந்த பயனுமே இல்ல. உங்கள தப்பா நெனச்சுட்டு உங்கள கடந்து போறாங்களா? அதே மாரி நீங்களும் கடந்துருங்க அத. ஏன்னா, உங்கள பேசிட்டு அவன் அவன் வேலைய பார்க்க தான் போவான். அவனோட குறிக்கோள் நீங்க பண்ற தப்ப சுட்டிக்காட்டுறது கிடையாது. உங்களோட மனச வலிக்க வைக்கிறதுக்கு. நீ அழணும், நீ உடையணும். அத நம்ம செஞ்சுடுவோம் இல்லையா? ஏன்னா நமக்கு தான் மனசு ரொம்ப லேசான மனசாச்சே. யாராவது ஒரு சொல் சொன்னா தாங்க மாட்டோம். நெறைய பேர் நம்மள தேவையில்லாம புண்படுத்துறது, நம்ம அழணும், உடையணுன்றதுக்காக தான். இன்னும் நெறைய பேரு இப்படிப்பட்டவங்க நம்மள பத்தி பேசிட்டா, அவங்க நம்மள இப்படி தானே நெனச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு தடவ பேசிட்டு போயிருப்பாங்க. இல்ல அவங்க ஒண்ணுமே நெனைக்காம கூட போயிருப்பாங்க. நெனச்சா என்ன? நெனச்சுட்டே போட்டுமே! அவன் வேலைய தான் பார்ப்பான் அடுத்து. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இறந்து, செத்து மண்ணா போயிடுவாங்க. அப்போ உங்களோட நினைவுகள் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அவன் அவன் வேலையில் குறிக்கோளா இருப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில நடந்த கசப்பு, கஷ்டத்த நம்ம வச்சுக்கிறதுனால எந்த மாற்றமும் நமக்கு நடக்க போறதே கிடையாது. வீட்ல இருக்க ஒரு தேவையில்லாத குப்பை கூட பாருங்களேன். குப்பை தொட்டியில குப்பை போடுவோம். அது கொஞ்சம் அதிகமானதும் கொண்டு போய் கொட்டிடுவோம். குப்பைய கூட நம்ம சேர்க்கிறது கிடையாது. குப்பை தொட்டி, அந்த குப்பையை எடுத்துக்கொள்ளும் குப்பை தொட்டி கூட அதோட குப்பை நிறைஞ்ச உடனே கொட்டிட்டு மீண்டும் வேற ஒரு குப்பையை தேடி போகும். ஆனா நம்ம மனசு பாருங்களேன், அது குப்பை தொட்டி கிடையாதே. அது பூந்தோட்டம். பூ மட்டும்தான் மலரணும். ஒரு இலை அழுகினாலும் அந்த இலைய நம்ம வெட்டி போட்டுருவோம். ஏன்னா அந்த அழுகின இலை மத்த இலைகள் எல்லாம் பாதிப்படையும். அது மாரி தான் மனசு ஒரு பூத்தொட்டி மாரிங்க. அதுல பூ மட்டும் தான் மலரணும். அதுல இலைகள், கொடிகள் எல்லாம் வளமா இருக்கணும். அதுக்கு தேவையான தண்ணீர மட்டும் தான் நம்ம ஊத்தணும். அந்த மனச பாதிப்பு அடைக்கிற தீய விஷயங்கள், நடந்து போன விஷயங்கள், நீங்க பண்ண தப்பு விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு தப்புன்னு புரிஞ்சிடுச்சே. மத்தவங்க உங்கள கஷ்டப்படுத்திட்டாங்க. சரி. ஒரு இலை அழுகி போயிடுச்சு. அத வெட்டி தூக்கி போடுங்க. இல்லன்னா மத்த இலை எல்லாம் அழுகிடும். மனசு குப்பை தொட்டி இல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுல நீங்க தேவையில்லாம குப்பைகள போட்டு வச்சிருக்கீங்க. அம்மா பேசிட்டாங்க, அப்பா பேசிட்டாங்க, நண்பர் துரோகம் பண்ணிட்டான், மாமியார், கணவன், நாத்தனார். இந்த மாதிரி பல விஷயங்கள நம்ம போட்டு மைண்டுக்குள்ள போட்டு வச்சு ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்கோம். பெற்ற பிள்ளைகளோட வளர்ச்சி. நீங்க கவலைப்படுறதுனால எந்த மாற்றமும் நடக்க போறதில்ல.
நீங்க கவலைப்பட்டு உட்கார்றதுனால உங்களுக்கு ஒரு புதுசா வேலை கிடைக்க போறதில்ல. நீங்க கவலைப்பட்டு உட்கார்றதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போறதில்ல. உங்களுக்கு பணம் வரப்போவது இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உட்கார்ந்தால் கஷ்டம் மட்டுமே படுவீர்கள். அதுவே பிரபஞ்சம். பிரபஞ்சம் உங்களை எப்படி பார்க்கிறதோ அப்படியே உங்களை வைத்திருக்கும். ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சுக்கோங்களேன். ஜெராக்ஸ்ல நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுதான் ஜெராக்ஸ் ஆகி வெளிய வரும். நீங்க அழகான மலர வச்சீங்கன்னா, அழகான மலர் வெளிய வரும். நீங்க கசக்கி போட்ட பேப்பர்ல எவ்ளோ அழகான மலர்கள் வச்சாலும், அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல வரம்போது பாருங்களேன், அந்த மலர்கள் மேல கோடுகள் இருக்கும். பிரபஞ்சமும் அதுவே. நம்ம எண்ணம் எப்படி ஓட்டம் ஓடுகிறதோ, அதுக்கேற்ப தான் பிரபஞ்சமும் உங்களை ஆட்டுவிக்கும். இவன் கஷ்டப்படுறான். இவன் பழச நெனச்சு ரொம்ப துன்பப்படுறான். அப்போ அதுதான் அவன். அவன் அப்படிதான். அவன் குணம் அதுதான். எப்பவும் அழுது கொண்டே இருப்பான். அவன் அழுதுட்டு தான் இருப்பான். மேலும் அழு. எதுவும் மாறப்போவது இல்லை. உன் எண்ணத்தை மாற்று. சிவன். சிவநிலையை அடை. சிவநிலைனா ஒண்ணும் இல்லைங்க. நீ உழைச்சாதான் நீ. நீ உழைச்சாதான் நீ மேல வர முடியும். நீ எந்திரிச்சு நின்னாதான் நடக்க முடியும். உனக்காக யாரும் நடக்கப் போவதில்லை. உனக்காக யாரும் வாழப் போவதில்லை. நீ நீ மட்டுமே உனக்காக. உன்னோட எண்ணம், உன்னோட மகிழ்ச்சி உனக்கானது. சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணுமா? உன்னை நம்பி இருக்கவங்க நல்லா இருக்கணுமா? நீங்க முதல்ல நல்லா இருங்க. நீங்க அழுதீங்கன்னா உங்கள சுத்தி இருக்கவங்களும் அழுவாங்க. ஒரு நாள் முழுக்க சோகமா இருந்து பாருங்க, நம்ம குழந்தைங்க கூட ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நம்மள சுத்தி இருக்கிற இடம் நம்மள சோம்பேறித்தனமா மாத்தும். எழுந்து இந்த சமையல் செய்யணும்னு நினைப்போம். ஆனா செய்ய முடியாது. நாளைக்கு காலையில எந்திரிச்சு நான் ஜிம்முக்கு போகணும்னு நினைப்போம். முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்தை நீ அது கேட்கல. பிரபஞ்சம் உன்னை அதுவாக பார்க்கவில்லை. அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பார்க்கணும்? பிரபஞ்சத்தை எப்படி பார்க்க வைக்கிறது? எண்ணம். எண்ணத்தை விட சக்தி வாய்ந்தது வேற எதுவும் இல்லைங்க. எண்ணம் மட்டுமே சக்தி வாய்ந்தது. அந்த எண்ணத்தை எப்படி மாற்றணும்? முக்கியமா உங்களுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. அவ்ளோ வலி, அவ்ளோ கஷ்டம். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒரு சின்ன புள்ளி தான். உங்க வாழ்க்கையில பார்த்தா. உங்க சந்தோஷத்துக்கு எதிர்க்க அது வெறும் தூசி தான். கஷ்டத்த சின்ன கல்லு மாதிரி அது கண்ணுக்கிட்ட வச்சோம்னா உலகத்தையே மறைக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா அது என்னன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும்னு ஒரு படத்துல நாகேஷ் சார் சொல்லுவார். அதே மாதிரி தான். நம்ம எப்படி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இப்ப நான் சொல்ல போறத இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்க வாழ்க்கையே மாறும். மாறணும்னு நீங்க நினைக்கணுங்க. நான் என்னதான் சொல்லிட்டு போயிடுவேங்க 1/2 மணி நேரம். நீங்கள் நினைக்கணும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். அந்த சிவன் மேல நம்பிக்கை வைங்க. சிவன் இததான் சொல்றாரு. என்கிட்ட நீ நிறைய வேண்டுற. ஆனா உன் மனசுல அத பத்தின எண்ணங்களே உனக்கு இல்ல. எவனோ ஏதோ சொல்லிட்டான். எவளோ ஏதோ பண்ணிட்டா. உங்க கஷ்டப்படுத்துறாங்க. நான் உழைக்கிறேன். ப்ரமோஷன் இல்லைன்னு அத பத்தி இல்லை இல்லைன்னு நினைக்கும் போது இல்லை அது. இல்லாமலே போகும். எனக்கு இருக்கு. எனக்கு வரும். நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பும் போதுதான் அது மாறும். இதுதான் சிவரகசியம். இது மிகப்பெரிய ரகசியம்ங்க. இத புரிஞ்சுகிட்டவங்க ரொம்ப மேல போயிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ பார்த்தா அவங்க கை எப்பவுமே ஒரு முத்திரையோட இருக்கும். நிறைய பேர் இந்த விஷயத்த நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸி. நான் சொல்ல போறத நல்லா கூர்ந்து கவனிங்க.
சாகும் எண்ணம். உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருவது நிஜமாவே ரொம்ப பரபரப்பான விஷயம். உங்களுக்கே அது பெரிய ஆபத்தா முடியுங்க. ஒரு நல்ல நண்பர்கள், ஒரு குடும்பத்தாரோட பேசுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நான் சொல்றத செய்யுங்க. மேனிஃபெஸ்டேஷன். பிரபஞ்சத்த உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வருது. பிரபஞ்சத்த எப்படி கட்டுப்பாட்டுல கொண்டு வருது? நான் செய்ற 3 விஷயம் சொல்றேன். அத நல்லா கவனிங்க. முதல் விஷயம் நன்றியுணர்வு. கிராட்டிட்யூட். எதுக்காக நன்றியுணர்வு? அது கண்டிப்பா இருக்கணுங்க. தினமும் 3 விஷயங்களை எழுதுங்க. ஏதாவது ஒரு 3 விஷயம். இன்று உங்களுக்கு உயிரோடு இருப்பதில் நன்றி சொல்லும் விஷயங்கள். நான் சுவாசிக்கிறேன். எங்க அம்மா எனக்கு பாசமாக இருக்கிறார். சூரியன் இன்னைக்கு உதயமாகுதுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு 3 விஷயம். கணவரா இருக்கட்டும். என் பிள்ளைகள் என்னை நம்பி இந்த உலகத்தில் உள்ளனர். அந்த கடமை இருக்கிறது. என் பிள்ளைகள் எனக்காக ஏங்குகிறார்கள். அது எவ்வளவு பெரிய விஷயம். நமக்காக ஒரு ஜீவன் ஏங்குதுன்னா நம்ம குழந்தைங்க மட்டும்தான். நம்ம தான் அவங்களோட உலகமே. அத பத்தி யோசிங்க. இல்ல கணவர், அம்மா, அப்பா இவங்க எல்லாருமே நமக்காக யோசிக்கும் ஜீவன். 2வது விஷயம் உயிரை நேசிக்கும் உறுதி. உன்மேல் உனக்கு உறுதி வர வேண்டும். உன்னை நீ நேசிக்கணும். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். நான் வலிமையானவன் அல்லது வலிமையானவள் அப்படின்னு ஒரு உறுதி. 2வது எனக்கு வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளது. இந்த வார்த்தையில உங்களுக்கு உறுதி இருக்கணும். உங்க வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குன்றதுல உறுதி இருக்கணும். 3வது எனக்கு நல்ல நாள்கள் வரும். இவற்றை எனக்கு நல்ல நாள்கள் வரும். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நாள் வரும். எப்போ வரும்னா இத நீங்க செய்யறப்போ வரும். எனக்கு நல்ல நாள் வரும். இந்த 3 விஷயம் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்கள பார்த்து நீங்க சொல்லணும். அடிக்கடி பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு எப்பலாம் உங்களுக்கு தனிமை கிடைக்குதோ, நான் வலிமையானவன் அல்லது வலிமையானவள். எனக்கு வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளது. எனக்கு நல்ல நாள்கள் வரும். இந்த 3ல நீங்க உறுதியா இருக்கணும். நம்புங்க. உங்க எண்ணத்தையே நீங்க இப்ப மாத்த போறீங்க. அது ரொம்ப பெரிய பவர்ங்க. சாதாரண விஷயம் இல்ல. நீங்க உறுதியா மாத்த போறீங்க. 3வது விஷயம் வாழ்க்கை குறிக்கோள். அத இப்ப மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். நம்ம குறிக்கோளையே இப்ப நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். எப்படி? நீங்க இன்னும் செய்யாத ஏதாவது கனவுகள், ஆசைகள், மகிழ்ச்சி, இதுவரைக்கும் நான் இது பண்ணல. அத உங்க கண்ண மூடி உங்க மைண்டுக்குள்ள கற்பனை பண்ணுங்க. இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்? ஒரு பெரிய வீடு, அந்த வீடுக்குள்ள வாழ்ற மாரி கனவு காணுங்க. கை நிறைய பணம் கனவு காணுங்க. நீங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க. கனவு காணுங்க. ஒரு பூந்தோட்டம் உங்கள சுத்தி இருக்கு. எது உங்களுக்கு சந்தோஷமோ, அத மைண்ட்ல வச்சு கற்பனை செய்யுங்க. நீங்க அதுல உங்களோட வாழ்க்கைய ரொம்ப அற்புதமா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வாழ்வு அர்த்தமுள்ள ஒண்ணா மாறுது. அப்படியே நீங்க அந்த இமேஜினேஷன்க்குள்ள போங்க. ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள நீங்க வாழ்றத மாரியும், உங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரியும், ஒரு புன்னகை. நான் கேலி சிரிப்பு இல்லங்க. புன்னகை, மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமை. பிள்ளைகள் எல்லாம் விளையாடுற மாதிரியும், ஒரு கற்பனை பண்ணுங்க. நீங்க சாதிச்சுட்டீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றீங்க. அது மாரி கண்ண மூடி கற்பனை பண்ணுங்க. உடலோட இணைங்க.
அந்த கற்பனை பண்ணும்போது உடலுடன் இணைதல். இது கடைசி விஷயங்க. இந்த 3 விஷயம் பண்ணதுக்கப்புறம், இந்த கடைசி முக்கியமான விஷயம் உடலோட இணைப்பு. அத எப்படிங்க உடலோட இணைக்கிறது? யோகா, மூச்சு பயிற்சி. அந்த ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுக்கும் போதும், உங்களுக்குள்ள பிரபஞ்சம் சக்திகள், நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, அத அடையறதுக்கான சக்திய உங்களுக்கு தர்றதா நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த மூச்சு இழும்போது உங்களுக்குள்ள சக்தி போய்க்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சக்தி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். தெளிவான நீரிலே பின்பம் தெரியும் போல், தெளிவான மனதில் மட்டுமே யோசனைகள் வரும். நல்ல சிந்தனைகள் வரும். சக்தி பிறக்கும். இப்போ உங்களுக்காக சில முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன். எப்படி இந்த உடலோடு இணைப்பு செய்றது? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். காலை, மாலை அல்லது இரவு. காலையில எழுந்துருங்க. எந்திரிச்சு ஒரு மூச்ச ஆழமா விட்டுருங்க. ஒரு 3 தடவ. மெதுவா அப்படின்னு ஒரு மெதுவா ரிலாக்ஸா மூச்சு இழுத்து வெளியே விடும்போது ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நோட் எடுங்க, ஒரு பென் எடுங்க. நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் எழுதுங்க. இன்று என் வாழ்க்கை அர்த்தமுள்ள நாளாக மாறுகிறது. நான் உயிரோடு இருப்பதற்கே நன்றி சொல்கிறேன். நான் உயிரோடு இருப்பதற்கே நன்றி சொல்கிறேன். எனக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. என் மனம் அமைதியாகவும் வலிமையாகவும் இருக்கிறது. இந்த 4 விஷயத்த எழுதுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை கூட எழுதலாம். 2 தடவை, 3 தடவை, 5 தடவை, 10 தடவை எழுதுங்க. எழுதிட்டு அத நீங்க படிங்க. மெதுவா. படிச்சுட்டு மூச்சை இழுத்து மெதுவா விடுங்க. விடும்போது உங்கள் உடலோடு அது இணையும். உறுதிப்பாடு. பிரபஞ்சம் கேட்கும். பிரபஞ்சம் பார்க்கும். இவன் இதைதான் விரும்புகிறான். இவனுக்கு இதுதான் தேவைப்படுகிறதோ? ஏன்னா எதிலுமே இல்லை அப்படின்ற வார்த்தை இல்ல. இருக்கு, மாறுது, நல்ல அமைதி இருக்கு. என் வாழ்க்கையில அமைதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ பிரபஞ்சம் ஆமாம் இருக்குன்றத ரெக்கார்ட் பண்ணிக்கும். நீங்க சொல்றது பிரபஞ்சத்துக்கு ரெக்கார்ட் ஆகும். ஆமா இருக்கு. ஆமா இருக்கு. ஆமா அமைதியா இருக்கு. நான் வலிமையா இருக்கேன். என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறுது. நான் உயிரோடு இருப்பதற்கே நன்றி. பிரபஞ்சம் அத கேட்கும். பிரபஞ்சத்திற்கு நீ நன்றி சொல்லும்போது அது உன்னை பார்க்கும். உன்னை ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து பாசிட்டிவ் தாட்டுக்கு அது கொண்டு வரும்போது பிரபஞ்சமும் அதற்கான சக்தியை உனக்கு கொடுக்கும். உனக்கு ஒரு பெரிய பலமே வரும். இதை பண்ணிட்டு காலையில நீங்க எல்லார்கிட்டயும் பேசுற விதமே மாறும். ஒரு அமைதி இருக்கும். எப்பவுமே அமைதியா இருப்பீங்க. கோவம் வந்தா படபடன்னு பேசுன நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பீங்க. 4 பேரை பார்த்தா சும்மா வாய லூஸ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம அமைதியா இருப்பீங்க. உங்களை எல்லாரும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க.
அப்படியே அந்த நாள ஒரு பாசிட்டிவாவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 4 விஷயங்கள எடுத்து எடுத்து வாசிங்க. இல்ல மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த நாள் முடியும் நேரம், மாலை, இல்ல இரவு, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி, உங்க உள்ளங்கைய எடுத்து உங்க மார்பு கிட்ட வச்சுக்கோங்க. மறுபடியும் உங்க மூச்ச மெதுவா உள்ளிழுத்து வெளிய விடுங்க. ரிலாக்ஸ். 3 தடவ பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? உங்க பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸும் அந்த மூச்சுக்குள்ள வந்து அடங்கும். எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். இதய துடிப்ப நீங்க உணர்வீங்க. அப்போ மறுபடியும் நோட்ல எடுத்து எழுதுங்க. இன்றைய தினத்துக்கு நன்றி. நான் நாளை இன்னும் நல்ல வாழ்க்கையை உருவாக்குவேன். நான் பாசத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன், தகுதியானவள். நான் நாளை புது நம்பிக்கையுடன் எழுவேன். இந்த 4 விஷயத்த எழுதுங்க, படிங்க. உங்களுக்கு கேட்குற மாதிரி படிங்க. உங்க மனசுக்கு கேட்குற மாதிரி படிங்க. கண்ண மூடி அதையே நினைங்க. அதை யோசிங்க. மூச்ச உள்ள இழுங்க. அதற்கான சக்தி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த சக்திய வாங்கிக்கோங்க. மூச்ச வெளிய விடும்போது மிஞ்சி இருக்கிற நெகட்டிவ் தாட்டையும் வெளிய தூக்கி போடுங்க. என்னோட பாசிட்டிவ் உள்ள வருது. தேவையில்லாத நெகட்டிவ் நீ மூச்சு வழியா வெளிய போ. அப்போ பிரபஞ்சம் முழுமையா உங்களுக்கு சக்தி கொடுக்க ஆரம்பிக்கும். எதற்கான சக்தி? நீங்க எதை விரும்புனீங்களோ அதற்கான சக்தி. அந்த சக்தி கிடைச்சதும் அமைதியா படுத்து தூங்குங்க. அந்த அமைதியா படுத்து காலையில எழுந்து பாருங்க. நீங்க ஒரு புது மனிதரா இருப்பீங்க. இது தொடர்ந்து 7 நாள். 7 நாள். ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. பெரிய உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல காசு வச்சுக்கவே முடியாதுங்க. அவ்ளோ இருக்கும். செக்யூரிட்டி வரும். உங்க வீட்டுக்கு நீங்க காவல் வைப்பீங்க. உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லா வருவீங்க. பெரிய வீடு, நிறைய பணம், நல்ல மரியாதையான வாழ்க்கை. ரோட்ல போகும்போது கையெடுத்து கும்பிடுவாங்க. இவங்களா சரியான ஆளுங்க. ரொம்ப கூர்மையானவங்க. அவங்க பார்க்கும் போதே அப்படியே ரொம்ப அறிவுத்திறன் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே உங்க தலைக்கு பின்னாடி ஒளிவட்டமா தெரியும் பார்க்குறவங்களுக்கு. உங்க உங்க கூட இருக்கிறவங்களே உங்கள ஒரு புதுசா பார்ப்பாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நின்னு யோசிப்பாங்க. இவங்க ரொம்ப கரெக்ட்டான ஆளு. கொஞ்சம் நிறுத்தி பார்த்து தான் பேசணும். உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க குடும்பத்துல. நீ சொன்னா சரியா இருக்கும். நீங்க சொன்னா சரியா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்க. உங்களை கேட்டு முடிவெடுக்கும் நாள் வரும். நீங்க இல்லன்னா அப்படியே எல்லாமே நொறுங்கிடுங்க. நீங்க தான். உங்களோட ஒவ்வொரு நடையும் பேசும். உங்களோட ஒவ்வொரு பார்வையும் எதிரிகளை சுட்டெரிக்கும். நீங்க பேசவே மாட்டீங்க. சும்மா நின்னு ஒரு பார்வை பார்த்தா போதும். எதிரிகள் நடுங்குவார்கள். ஏன்னா அதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி. சிவநிலை. உங்களோட 3ஆம் கண் திறக்கும்.
இத நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒரு சீரியஸா எடுத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நடக்கும் நான் சொன்னது. நம்ம நெறைய பேர பார்ப்போம். ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. பார்க்கும்போதே நம்ம பின்னாடி என்ன வேணா பேசுவோம். ஆனா அவங்க முன்னாடி வந்து நிக்கும்போது, ஒரு மாரி பவர்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் வாழ்க்கையில நடந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம காலேஜ்ல, ஸ்கூல்ல ஏதோ ஒரு டீச்சர பார்க்கும்போது மட்டும் நமக்கு அது தெரியும். அவங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்னும் சொல்ல முடியாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க வரும்போது அந்த இடம் அமைதி இருக்கும். அவங்க கிளாஸ மட்டும் ரொம்ப ஆர்வமா, பயபக்தி, பயம் வேற, பயபக்தி வேற. அந்த பயபக்தி சில ஆசிரியர்கள் கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவங்க பாசிட்டிவ் எனர்ஜிய எல்லாருக்கும் குடுக்குறாங்க. ஆசான் ஒரே விஷயத்த யோசிப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும். நான் சொல்லிக் குடுக்கறது எல்லாம் அவங்க அவங்க மனசுல பதிஞ்சு, அவங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அவங்க. இன்னும் ஒரு விஷயம் பண்ணுங்களேன். காலையில எந்திரிக்கும்போது எல்லார்கிட்டயும் நம்மகிட்ட ஹெட்செட் இருக்கும். அதுல சிவ மந்திரம் ஓம் எனும் மந்திரத்த ஒலிக்க செய்து காதுல வச்சுக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ, முடிஞ்ச 1/2 மணி நேரம். அத கேளுங்க. கேட்டுட்டு நான் சொன்னத பண்ணிட்டு அந்த நாள தொடங்குங்க. ஒரு 7 நாள் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் நீங்களே இந்த பதிவுக்கு கீழ மெசேஜ் பண்ணுவீங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பதிவ இவ்ளோ நேரம் கேட்ட எல்லாருமே பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு போங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சம் உங்களை மாற்றுவதற்கு ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. பிரபஞ்சமே உங்களை மாற்றுவதற்கு ட்ரை பண்ணி உங்களை இந்த பதிவ பார்க்க செய்திருக்கு. இந்த பதிவை பார்க்க செய்த அந்த பிரபஞ்சத்திற்கு நீங்க நன்றி சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. இப்படியே இருக்கே என் வாழ்க்கை. சந்தோஷமே இல்லையே. இத மட்டும் சொல்லாதீங்க. எல்லாம் இருக்கு. எனக்கு நடக்கும், நடக்கும், நடந்துட்டுருக்கு. நான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்னு. அந்த எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பயிற்சிய நீங்க மேற்கொள்ளும்போது எந்த ஒரு விஷயத்திலயும் இல்ல அப்படின்னு நெனச்சிடாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா, உறுதியா பண்ணுங்க. அதனால தான் அந்த 7 நாள் டைம். அந்த 7 நாள் பண்ணும்போது அடுத்த நாள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வாழ்க்கையின் ஒரு அங்கமா மாறிடும். இந்த 7 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு பண்ணுங்க. பிரபஞ்சத்தையே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. நீங்க இது இல்ல, உங்களுக்கான விதி இது இல்ல. உங்க தலையெழுத்த நீங்க மாத்தி எழுத போறீங்க. அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. அவனவன் தலையெழுத்தை அவனவன் மாற்றுவான். அதுதான் எண்ணம். அந்த எண்ணம் எனும் தலையெழுத்தை நீங்க இப்ப மாத்த போறீங்க. அது ரொம்ப ஈஸி இல்லைங்க. சீரியஸா எடுத்து ரொம்ப நிதானமா இந்த விஷயத்த பண்ணுங்க. ஓம் நம சிவாய அருளால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சு ஒரு பாசிட்டிவ் நிறைஞ்ச மனுஷனா நீங்க வாழ போறீங்க. ஓம் நம சிவாய போற்றி. வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்து முடிச்சவங்க இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதை தொடர்ந்து கேட்க இந்த சேனலோட நீங்களும் இணையணும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.
ஓம் நம சிவாய. இ காலை மற்றும் இரவு எழுத வேண்டிய வாசகங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துக்கிறேன்.